உலகத்தில் 2 விதமான பொம்பளைங்க இருப்பாங்க. ஒன்று நல்லவங்க, எங்கள் அம்மா மாதிரி. இன்னொன்று டகாருங்க. வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் லோகா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ மீன் 5 பார்ட் வரைக்கும் வரப்போதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் மாதிரி தான். ஸோ இப்போ இது கேரளா சம்மந்தப்பட்ட மூவி. ஸோ துல்கர் சல்மான் டீம் தான் எடுக்குது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய கும்பல் இது எப்படி ப்ரொபகண்டா பண்ணுது, தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு விமர்சனங்கள் வருது அப்படின்றத மெயின் ரீசனை பார்த்துருவோம். ஏன்னா தமிழர்கள் வந்து ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் தமிழர்கள் கொச்சப்படுத்துறது தான் துல்கர் சல்மான் அவங்க ஃபேமிலிக்கெலாம் வேலை. நாயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் பேர் வந்து பிரபாகரன் பேரை வந்து நாய்க்கு வைப்பாங்க. ஸோ நிறைய வேலையெல்லாம் பண்ணி நம்மளை கொச்சப்படுத்துறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் சாண்டி மாஸ்டர்ன்ற ஒரு தமிழ் கேரக்டரை கொண்டு போய், அவர் தமிழ் கிடையாது, அவர் ஒரு கிறிஸ்டின் தான். ஸோ அவர் இங்கேருந்து கூட்டி போய் அங்கே நடிக்க வச்சு, அவங்க ஒரு கவுடான்ற ஒரு கேரக்டர் நடிக்க வச்சு பெங்களூர் பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் பேசி கான்ட்ரவர்சி ஆகி, அதுக்கப்புறம் துல்கர் சல்மானே மன்னிப்பு கேட்டு அதை நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்கிறாரு. கர்நாடகா பெண்கள், அந்த ஊரில் இருக்க பெண்களுக்கு வரவேற்பு இருக்குது, அவங்க மானரோசமாக இருக்காங்க. இப்படின்னு தான் தமிழ் தேசிய கும்பல் பரப்பிக்கிட்டு இருக்கு, ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. சிம்பிள். ஆமாம் ப்ரோ, கரெக்ட் தானே ப்ரோ. நம்ம வந்து என்ன சொன்னாங்க, ஃபேமிலி மேன் 2 இதெல்லாம் வந்து நம்மளை எவ்வளோ கொச்சப்படுத்துட்டாங்க. எல்டிடி பெண்களை தப்பாலாம் சித்தரித்து சமந்தா நடித்தாங்க. இப்போ அவங்க நிலைமை என்னென்னு தெரியும். ஸோ நடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்க. அதுக்கெலாம் யாருமே கண்டனம் நடிக்கல, அதை கட் பண்ணவே இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி நிறைய படங்கள் எடுக்கப்படுது, எதையுமே நீக்கப்படுறது இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எப்படி நடக்குது. இதுதான் தமிழ்நாட்டில் பரப்பக்கூடிய ப்ரொபகண்டா. அதாவது இந்த சில கிராஸ் இருக்குல்ல, அந்த கிராஸ் கும்பல் பண்ணுற வேலை. இந்த வருண் ஒருத்தர் இருக்கான், பாரிசாலனோட கேங்கு. அவனும் ஒரு கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறானுங்க, ஒரே மாதிரி கொண்டு போகிறானுங்க. தமிழ் தேசியத்து மேலே கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளோ அளப்பரிய பாசம் இருக்குது. தமிழர்கள் மேலே கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. எங்கே சொல்கிறது, மெய் சிலிர்க்குது, கையில் அப்படியே சிலிர்க்குது. ஓகே, ப்ரொபகண்டாக்குள்ள போய் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படம் எதுக்கு எடுத்தாங்க, அதுக்கு மெசேஜ் என்ன, அவ்வளோ ஸ்ட்ராங்காக டீப்டாக ஓப்பனான விஷயத்த சொல்லியிருக்கானுங்க. அதை பற்றி எவனும் டீகோட் பண்ணலை, எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அவனுங்களுக்கு தேவை தமிழ் தேசியம். தமிழனை கொச்சப்படி தமிழர் வந்து, அதாவது இந்த கவுடான்ற கேரக்டர் நடித்தவர் வந்து ஒரு தமிழ் கேரக்டர் நடிச்சிட்டாராம். அவர் பெங்களூர்கார பெண்களை பற்றி ஏதோ சொல்லிட்டாராம். அதுக்கு கர்நாடகாரே கண்டனம் பண்ணி அதை நீக்கிட்டாங்களாம். இதுதான் இவங்களுடைய ஹாட் டாபிக், தமிழ் தேசிய கும்பலோட ஹாட் டாபிக். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன, குப்பையில் தூக்கி போட்டு அடுத்த மேட்ருக்கு போவோம். நம்மளோட வீடியோ என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வாங்க நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தை ஒட்டு மொத்தமாக என்ன மேட்டரை சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். என்னை எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? பெரியவர் சொல்வார், இது பறக்குமாடா. என்னை எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? பெரியவர் சொல்வார். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா வார் ஜோனில் இருக்காங்க. அந்த லோகா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஸோ அந்த கேரக்டர் வந்து சந்திரான்ற கேரக்டர் வந்து வார் ஜோனில் இருக்குது. ஒரு பெட்டகத்தை எடுக்க, ஒரு விஷயத்த சேவ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு கட்டளை வந்திருக்கு, அவங்க அதை பண்ண போயிருக்காங்க. அது ஒரு வார் ஜோன், பயங்கரமான ஒரு போர்க்களமாக இருக்குது. வானத்திலிருந்து ஏவுகணை தாக்குதெல்லாம் இருக்கும். அந்த நாள் இரவு கோரமான சம்பவம். அந்த இரவு மிகவும் அமைதியாக கடந்து சென்று கொண்டிருந்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் சில மனிதர்களும், கேளிக்கையில் சில மனிதர்களும், எதிர்கால கனவோடு சில மனிதர்களும் அந்த இரவை மெல்ல மெல்ல கடந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒருவனை தவிர அவனுக்கு தெரியும் அந்த இரவு மிக கொடூரமானது என்று. அவனுக்கு தெரியும் அந்த இரவு மரண ஓலங்களின் அலறல் நாள் என்றும். அவனுக்கு தெரியும் அந்த இரவு மனித பலிகளின் ஆரம்ப நாள் என்று. அவனுக்கு எப்படி தெரியும்? ஆம், அதை அவன் முன்னரே அனுபவித்தவன். அப்படி ஓர் இரவை இதற்கு முன் அனுபவித்திருக்கிறான். அந்நாளில் அவனுக்கு முன்னெச்சரிக்கை இல்லை. பிறரை போன்றே சாதாரண நாளாக அந்த இரவை கழித்திருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வீடியோ கிளிப் இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்க. ஸோ அந்த வார் ஜோனில் என்ன நடக்கும்ன்றதை காட்டியிருக்காங்க. ஸோ தெளிவாக கதையம்சம் போகும். அப்படியே நகர்ந்து போய் அந்த பாக்ஸை சேவ் பண்ணி போயிடுவாங்க. இந்த கேரக்டர் சூப்பர் ஹீரோ கேரக்டர் காட்டிட்டு இது வந்து சீக்வன்ஸ் மாதிரி காட்டுவாங்க, அதாவது வரலாற்றை காட்டுவாங்க. இந்த லோக்கான்ற படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்றத காட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாகவே இருக்கும். மூத்தோல், இளையோல், மூத்தவன், சிவந்தவன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. இந்த மூத்தோல்ன்றது என்னென்னா எல்லாத்துக்கும் மூத்தவர். ஸோ மூத்தவளாக இருக்க லீட் பண்ணுற ஒருத்தி. இளையோல்
பழையோல்னு இருக்கு. பழையோல் மீன்ஸ் மூத்தவளுக்கு முன்னாடி இருந்தவங்க. மூத்தோல் இப்போ இருக்கா அப்படின்னா அவளுக்கு கீழே இளையோல் இருப்பா. இளையோல் மூத்தோல் ஆயிட்டா அப்படின்னா அந்த மூத்தோல் பழையவளா மாறிடுவா. ஸோ இதுதான் கான்செப்ட், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே தான் சிவந்தவனுக்கு. சிவந்தவன் வந்து மூத்தோலுக்கு கீழே இருந்தாப்ல. அப்புறம் சிவந்தவனுக்கு கீழே முருகு வந்துருச்சு அப்படின்னா மூத்தவன் சிவந்தவன் என்ன ஆவாரு? மூத்தவனா மாறுவாரா? எல்லாருக்கும் லீடரா மாறுவாரா? ஸோ இந்த கான்செப்ட் தான் பேசிக். இது நம்மளுடைய கான்செப்ட், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். மனிதர்களுடைய ஆரிஜின் ஸ்டோரி இந்த லோகான்ற படத்துல இவங்க சொல்லியிருக்கிறது மனிதனுடைய ஆரிஜின் ஸ்டோரி. மனிதன் சிவிலைசேஷன் இந்த பூமியில எவ்வளோ அட்வான்ஸ் ஹைலி டெக்னாலஜியா இருந்துச்சுன்றது ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பானுங்க. நிறைய இடங்கள்ல ராணியே சிவந்தவனை காட்டியிருப்பாங்க, ஒரு இடத்துல அந்த நம்முடைய மூத்தோல் சிவந்தவனை காட்டியிருப்பாங்க. நிறைய கான்செப்ட்ல வாரம் காட்டியிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி ஹைலி டெக்னாலஜி மனிதர்களை எப்படி மேனிபுலேட் பண்ணியிருந்தாங்க, மனிதர்கள் எப்படி, அதாவது காட்டுக்குள்ள இருந்த அந்த விவரம் இல்லாத மனிதர்களை எப்படி பயன்படுத்தினாங்க, சிவிலைசேஷன் எப்படி உருவாக்குனாங்க, மன்னர்கள் உள்ள வந்து இந்த காட்டுவாசி மக்களோட எப்படி டீலிங் போட்டு எப்படி அழிச்சு ஒழிச்சு சண்டை நடந்து இந்த மாதிரி மேட்டர் எல்லாத்தையுமே சூப்பரா அந்த படத்தோட டைட்டில் நடக்குதுல்ல, டைட்டிலுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் மாதிரி வந்து கீழே விழுகுது, வாட்டருக்குள்ள விழுகுது. அந்த வாட்டருக்குள்ள இருந்து சேவ் பண்றாங்க, கடலுக்குள்ள இருந்து சேவ் பண்றாங்க. அங்க ராணி இருக்கா. அப்புறம் அந்த ராணியை சேவ் பண்ணிட்டாங்களா, அந்த ராணிக்கு அப்புறம் குழந்தைய காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மேபி அந்த ராணியோட குழந்தைகளா இருக்கும், அதோட முழு உருவானதான் இருக்கும். அந்த குழந்தைங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்து ஆக்ரோஷமா செயல்படுறாங்க. அப்புறம் மாடர்ன் சிவிலைசேஷன் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்போ பூமி தொடங்கினது வந்து சிவிலைசேஷன், அதாவது மனிதர்களுடைய அந்த நாகரிக வளர்ச்சின்னு சொல்றாங்களா, அது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு முன்னாடி எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஹியூமனாய்டு மனிதர்கள் வாழ்ந்தாங்க, அந்த ஒரு மூத்தொழில இவங்க சிவந்தவன் இவங்கெல்லாம் வாழ்ந்த கான்செப்டை ரொம்ப சுருக்கமா அழகா அந்த போட்டோ கிளிப்ஸ்லேயே காட்டி முடிச்சிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, கடைசி ஷாட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வால் கிளாக் இருக்கும், டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வால் கிளாக்ல இருந்து ஒருத்தர் நின்று பார்ப்பான். இந்த லியோர் கஷான்ற ஒரு ஸ்டோரியை படிங்கன்னு சொன்னோம், அகெயின் படிங்கன்னு சொன்னோம். வானத்தில் இருந்து அவர் பூமியை சற்று உற்று நோக்கி இருந்தார். பிறகு என்ன முடிவு எடுத்தாலும் தெரியல, நிலவை நோக்கி பயணித்தார். இதான் லியோர் கஷாவோட கதையோட எண்டிங். ஸோ இப்போ இந்த மனிதர், அந்த நிற்கிற ஒரு மனிதர் அங்கிருந்து பூமியை பார்த்துட்டு இருக்காரு, ஐ மீன் மனிதர்களை பார்த்துட்டு இருக்காரு. இது உங்களுக்கு புரியுதா? கனெக்ஷன் புரியுதா? லியோர் கஷா கதையை ஒரு தடவை படிங்க. அப்புறம் நம்ம சொன்ன மூத்தொழில் சிவந்தவன் இதெல்லாம் பாருங்க. இந்த படத்தை திருப்பி ஒரு தடவை பாருங்க. 5 சாப்டர் வரப்போகுது. அடுத்த சாப்டர்ல ஓப்பன் பண்ணுவாங்க ஒன்னா. மூத்தோர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, அங்கேயே சொல்லி முடிஞ்சு அவங்க இறக்கிட்டாங்க. உண்மையை ஓப்பனாகவே சொல்றாங்க, ஓப்பனா எடுக்கிறானுங்க. ஆனா நாம என்ன பேசிட்டு இருக்கோம்? பெங்களூர் மக்களை பத்தி ஒரு சின்ன வார்த்தை வந்துருச்சு, பெங்களூர் பெண்ணுங்கள் எப்படி அப்படின்னு சொன்னதால ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அது உடனே சரியாகி அவங்க வந்து மன்னிப்புலாம் கேட்டாங்க. ஆனா தமிழர்கள் பாத்தீங்கன்னா மானங்கட்டத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கோம். டி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதை தூக்கி போடுறா. நீ ஆரம்பத்துல எல்லாத்தையும் செருப்படி வாங்கிட்டு தான் இருக்கு, அதை தூக்கி ஓரமா வை. மெயின் ரீசன் என்னன்னா, ஓ ஸ்டோரி, உன்னோட முன்னோர்கள் ஸ்டோரியை எடுத்து அவன் படத்தை எடுத்து கல்லா கட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நீ லூசுத்தனமா தமிழ் இசை கும்பல் இதை பிடிச்சிட்டு கடிச்சிட்டு இருக்கு. எதுக்கு விளாக்குறாங்க தெரியுதா? சீமான், பாரிசாலன், டிசி பாண்டியனோட அவங்களும் வருண், என்னங்கடா என்னங்க எனக்கு புரியல. எனக்கு தமிழ் தேசியத்துக்காக அவ்வளோ பாடுபடுறீங்க. என்ன எல்டிடி பிரபாகரனோட பையன், என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? உங்களோட வேலைலாம் என்ன? சரி விடுங்க, நீங்க போய் கடைசி வரைக்கும் தமிழ்னு இருக்கவங்க அப்படிலாம் போட்டு காயடிச்சு உட்கார விட்டுருங்க. சரி, என் மேட்டருக்கு போவோம். அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த எப்படி இந்த கேரக்டர் உருவாச்சுன்னு சொல்லணும்ல. அந்த லோகா சீரிஸ்ல ஹீரோயின் வந்தால, இந்த ஹீரோயின் எப்படி உருவானா அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி சொல்றாங்க. பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, காட்டுக்குள்ள மன்னர்களும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மன்னர்கள் வந்து கும்புற சாமியை வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த மக்கள், இந்த பழங்குடி மக்கள் வேடிக்கை பார்க்கறாங்க. அவங்க போக மாட்டாங்க அங்க. அவங்க கும்புற கடவுள் இல்லை, இவங்க கும்புற கடவுள். காந்தாரா மாதிரி தான். ஸோ காந்தாரால அங்க இருக்க சாமியை பழங்குடிகிட்ட இருந்து சாமியை ஆட்டை போட்டு போவாங்க. இங்க இவங்க கும்பிட்டு இருக்க சாமி இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் காட்டுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு. இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சலங்கை மாதிரி ஒரு சலங்கை அங்க இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு பார்த்து அந்த குட்டி பொண்ணு எடுத்துட்டு போய் அவங்க சாமி காலில் கட்டி ஒரு மாதிரி ஜாலியா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸோ அங்கேயும் சாமி இருக்கு, அந்த சாமிகிட்ட கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து நம்ம சாமி கட்டியிருக்கோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா நம்ம பழங்குடி மக்கள் எதுவுமே இருக்காது. இது தெரிஞ்ச ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, அந்த குழந்தையெல்லாம் கொல்லணும், அந்த சாமி எரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோயில போய் எரிச்சிட்டாப்ல. எரிச்சிட்டு அங்க இருக்கவங்களாம் அடிச்சு கொண்டுட்டு இருப்பாப்ல. அங்கிருந்து எஸ்கேப் ஆனவங்க ஒரு கேவுக்குள்ள போறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, கேவுக்குள்ள போறாங்க. மன்னர்கள் இருக்காங்க, சிவிலைசேஷன் இருக்கு, பழங்குடி மக்கள் இருக்காங்க. கேவுக்குள்ள போகும்போது பல மர்மங்கள் அங்கே இருக்கு. ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அட்வான்ஸ் டெக்னாலஜியான பயங்கரமான கேடயம்லாம் போட்டு ஒரு பின்னாடி இந்த கிளாத் போடுவாங்கல்ல, இந்த வெளியே தொங்குறது, சூப்பர் ஹீரோக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. கையில் ஒரு ஸ்குவாட் இருக்கு. அவங்க ரொம்ப ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு ஆள் மாதிரி நிற்கிறாங்க. கழுத்துல தலையை மட்டும் வெட்டப்பட்டு கீழே கிடக்கு. பின்னாடி ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு டோர் திறக்கிற மாதிரி இருக்குங்களா அந்த காலத்துல, அது மாதிரி ஒரு சர்க்கிள் காலச்சக்கர மாதிரி ஒன்று இருக்கு. இதை பார்த்து அந்த குழந்தை ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு தலையை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வௌவால் கடிக்குது.
வௌவால் கடிச்சா நேரத்து தூக்கிட்டு போய் ராபிஸ் வந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு ராபிஸ் நோய் தான் வந்திருக்கணும். ஆனால் அது என்ன நடக்குது அப்படின்னா, இருளுக்குள்ள குகைக்குள்ள வௌவால் கடிக்குது. கடிச்சோடனே அவங்க வந்து ஒரு சூப்பர் உமனாக மாறுறாங்க. அவங்க என்ன நடக்கிறாங்கன்னா, அவங்க கண் கலர்லாம் மாறுது. ரத்த காட்டேன்னு சொல்லுவாங்க. எச்சினி நம்ம கூட வீடியோ போட்டுருந்தோம். அது மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. நீலி காட்டுறது ஒரு நீலின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அவங்க ஊர் பேர், அந்த ஏரியா பேரை சொல்லி அந்த காட்டோட நீலின்னு சொல்லுவாங்க. அந்த பெண் வந்து அவங்க சாமியும் அப்படிதான் போல. அவங்க சாமியும் ஒரு எச்சினி தான் போல. ஸோ அவங்க சண்டை போட்டு அந்த எல்லாரையும் கொன்றும், மன்னர்லாம் கொன்றும். ஒருத்தவங்க நீலின்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க காளியம்மான்னு சொல்லுவாங்க. டாக் இருக்கும், சிப்பி பாறை, கன்னி. ஒரு சில விஷயம் அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்க முடியாது. அது நடக்குது, ஒரு மூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதனால ஃபீல் பண்ண முடியுது. ரியல் லைஃப்ல சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபேண்டசி சினிமாவில் சொல்கிறேன். ரியல் லைஃப்ல ஒன்று நடந்துட்டு இருக்கு. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சிப்பி பாறை பிளாக் கலர் ஒன்று நிற்கும். அவ கூட அது கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பா. காட்டுக்குள்ளே இருக்க பழங்குடி மக்கள். நோட் பண்ணிக்கோ. திருநாயெல்லாம் அடிச்சு கொண்டுக்கிறீங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படி தெரிய போகுது. ஸோ சிப்பி பாறை கூட நிற்கும். அந்த நாய் அவங்க கூட சண்டை போடும். அந்த நாய் கூட வளர்றா. அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க காளியம்மான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீலின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோ 2 வார்த்தை. ஸோ டாக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வராங்க. இதே பேரலாக நடந்துட்டு இருக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம சந்திரான்ற கேரக்டரில் இருக்கா. அவளை வந்து இந்த வில்லன்கள்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அவளை கொல்றதுக்காக, ஆர்கன்ஸ் திருடுற ஒரு கும்பல் கொல்றதுக்காக கூட்டி வரும். அப்போது அங்கே இருக்க டாக்ஸ் அவளுக்கு சப்போர்ட் பண்ணும். டாக்ஸ் அந்த சூப்பர் ஹீரோக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த நாய்கள்லாம் யாருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு? உண்மையான ஆரிஜினல் உள்ள ஹியூமன்ஸ்க்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஹியூமன்ஸ் தானே கடிக்குது. அதனால் ஷெல்டரில் அடிப்போம், வேக்சினை போடுவோம், சிப்பை கொடுத்துவோம், பண்ணுங்க என்ன பண்ணுங்க, யார் வேணான்னு. சரி, இந்த டாக் கூட உதவி பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்றா. அவளுக்கு இம்மார்டல் பவர் கிடைக்குது. அந்த இம்மார்டல் பவர் கிடைக்கும் போது போயிட்டே இருக்கா. அவள் நாய் வயசாகி அது இறந்துச்சு. அதை பிறக்கிறா. இவள் கண்ணு முன்னாடி இவள் கூட வளர்றவங்க, பார்க்குறவங்க, பழகுறவங்க எல்லாருமே இறந்துட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் சாகவே மாட்டான், இம்மார்டலாக இருப்பான். ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஒரு பாதிரியார் வராரு, கையில் சிலுவையை போட்டு வராப்புல. பாதிரியார் வந்து எப்படி பாருங்க அப்படி கொண்டு வராங்க வருங்க. ஸோ இந்த பாதிரியார் வந்து அந்த சந்திராவோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை அடைக்கிறாங்க. ஊர் மக்கள் நினைப்பாங்க நாங்கள் வந்து எச்சினி அடைக்கிட்டோம்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் உனக்கு நான் வேலை வச்சுருக்கேன். உன்னை வந்து கொல்றதுக்காக நான் வரல. பட் உன்னை வந்து மக்கள்கிட்ட இருந்து அவனுடைய அவதூறம் தப்பாக எடுத்துப்பாங்கல்ல. இந்த பேய் பிசாசுன்னு நினைப்பாங்கல்ல. நீங்களே சொல்கிறீங்களா எச்சினி பிடிச்சிரும், ரத்தத்தை குடிச்சிடும். அதெல்லாம் பண்ணி மூட நம்பிக்கையாக மாறிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காக இந்த பாதிரியார் வந்து அதை அடக்கிட்டாருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. இவர் என்ன சொல்லுவார், உனக்கு வேற ஒரு வேலை வச்சுருக்கேன். இந்த உலகத்தில் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நோட் பண்ணுங்க, அப்நார்மல் ஹியூமன்ஸை மீறிய சக்திகள் இங்கே நிறையா இருக்குன்றதான் சொல்ல வராங்க. ஸோ அதை சொல்லி முடிச்சோடனே அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாதிரி சாத்தானு தெரியுமா உனக்குங்கிட்ட தெரியாதுன்னு சொல்லுவாள். ஸோ அதை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீ ஒருத்தவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? மூத்தவர். எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? பெரியவர் சொல்வார். மூத்தவர்னு யாரு? சிவந்தவனை தான் சொல்கிறாங்க. ஸோ சிவந்தனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது யார் நடிக்கிறா? மம்முட்டி கேரக்டர்னு நினைக்கிறேன். அது கேரக்டர்னு ரிவீல் பண்ணல, பட் மம்முட்டி கேரக்டர் தான் அது நடிக்க போகுது. துல்கர் சல்மான் அவங்க படத்தில் நடிச்சிருக்காரு. காந்தா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானோட படம், அதாவது கந்தன். இது சாந்தாவோட கதை இல்லை, காந்தாவோட கதைன்னு சொல்லி ஒரு டைலாக்ல ஒரு அதுக்கு கூட வீடியோ போட்டிருப்போம். ஸோ கந்தன். ஸோ இவர் கந்தன் அப்படின்னா அவர் அவங்க அப்பா சிவனாக தான் இருக்கணும். ஸோ மூத்தவராக இருக்கார், கரெக்டாக தான் இருக்கு. மூத்தவர், அவர் பேர் தான் சிவந்தவன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ், கான்ஸ்பிரசி தானே? சரி, ஓகே அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு அதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. இந்த மூத்தவர்னு சொல்லி முடிச்சோடனே அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்டா அதை ஒரு கிறிஸ்டினில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் மாதிரி காட்டுறாங்க. எனக்கு மேபி அது ஒரு சிமிலராக ஜீசஸ் கிரைஸ்ட்டை காட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு கேடயம் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு டைம் காட்டுவாங்கல்ல, கையில் ஒரு செங்கோல் மாதிரி வச்சுருப்பாங்க, செங்கோல் மாதிரி பக்கத்தில் இருக்குது. அந்த ஃபோட்டோவும் காட்டுறாங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டே அந்த காலத்தில் இருந்தது இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதுதான் மக்கள் கடவுளாக பார்த்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. இவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணுற ஆள் இருக்கணும்ல, நாவர்களுக்கெல்லாம் வேலை பார்க்குற அடிமைகள் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல, நம்ம முன்னோர்களுக்கு வேலை பார்க்குற ஆட்களும் இருப்பாங்கல்ல, உதவி பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் வேர்ல்டுக்குள்ள இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒருத்தன் மாடலாக இருக்கான், ஒருத்தன் பறப்பான், ஒருத்தன் குதிப்பான், ஒருத்தன் ஓனாயா மாறுவான். இந்த மாதிரிலாம் விஷயம் இருந்துச்சுன்னா அப்நார்மல் ஆயிரும். மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சயின்ஸ்லேயே ஏரியா 51 ஒன்று இருக்குது. அந்த ஏரியா 51 என்ன பண்ணுறேன்றதை ஏன் மக்கள்கிட்ட சொல்லலை? மக்கள் பேனிக் ஆவாங்க அப்படின்றக்காக ஒரு சில விஷயங்களை மக்கள்கிட்ட வந்து மறைப்பாங்க. ஏன்னா இவங்களோட வாழ்க்கை என்னன்னா, காலைல எந்திக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், திருப்பி சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், பிள்ளை குட்டியை பற்றி போகணும், அதே இடத்துல சுத்தோடணும். இதுதான் இவங்களோட ரொட்டீன் வாழ்க்கை. இவங்க ரொட்டீன் வாழ்க்கையில் ஓடினாதான் அங்கே சுற்றி இருக்க விஷயங்களை போல அவங்க சிறப்பாக செய்ய முடியும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சு போயிட்டு இருக்காங்க. நீங்களா இருக்க வரைக்கும், அதாவது நீங்கள் ஆடுகளாக இருக்க வரைக்கும் அவங்க தலைமையிலாகவே இருந்துட்டு போவாங்க. அவங்களோட வேலையும் சரியாக முடிஞ்சிட்டு போகும். நீங்கள் என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க, நிறைய உண்மையை தெரிஞ்சுப்பீங்க. உண்மையில தெரிஞ்சிச்சுன்னா ரிபல் கிரியேட் ஆகும்.
அவங்க திருப்பி இந்த பூமியில் அடித்து வரட்டப்படுவாங்கிறது பயம் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க. கடைசி கிளைமேக்ஸில் துல்கர் சல்மான் கேரக்டர் இன்ட்ரோ காட்டுறாங்க. துல்கர் சல்மான் காட்டுறாங்க, நீ யாரான்னு கேட்டால் நான் எமன்டான்னு சொல்லி வரப்பல. அவர் தான் கந்தன் கேரக்டராக காட்டுறாங்க. அவர் தான் கந்தன் படமும் நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் சிவந்தவனோட முருகு அவர், ஓகேவா? ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 5 சாப்டர்னு சொல்லியிருக்காங்க. நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், ஹாலிவுட் மர்கியாசாலா, இப்போ கோலிவுட் தான் பெரிய லெவலில் ஹாலிவுட் மாதிரி மாறப்போகுது. அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் பெரிய லெவலில் ஆக போகுது. அந்த சேஞ்சஸ் தெரியுது அவங்களுக்கு. மின்னல் முரளி நம்ம ஊரில் ஹிப்பாபாதி நடிச்சாப்ல இல்லை, மின்னல் முரளி மாதிரி தான் அந்த இடி விழுந்து ஒரு சக்தி வந்து மாறுவார்ல. ஸோ புது சூப்பர் ஹீரோஸாக நம்ம ஊரில் உருவாக்குறாங்களா? ஆரம்பத்தில் இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் எங்கே இருந்தாங்க? ஹாலிவுட் படங்கள்ல இருந்தாங்க, டிசி காமிக்கில் இருந்தாங்க. இப்போ டிசி காமிக்கில் அவெஞ்சர்ஸ் ஓஞ்சிட்டாங்க, ரிட்டர் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் சூப்பர் ஹீரோஸ் உருவாக்குறாங்க. ஹாலிவுட் கோலிவுட்டாக மாறுது, கோலிவுட் ஹாலிவுட்டாக மாறுது. நடக்குதா? அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ அமெரிக்கா அந்த மாதிரி பெரிய நகரங்கள் இங்கே வரப்போகுதுன்னு நம்ம சொல்கிறதும் கரெக்டு தானே? சிம்பிளாக புரியுதா? இப்போ புரியுதா அவங்க என்ன படம் எடுத்திருக்காங்கன்னு? நம்மளோட ஸ்டோரியை அவங்க ஆட்களுக்கு கடத்துகிற மாதிரி அவங்க ஸ்டோரி இதில் மறைமுகமாக வச்சு டபுள் ரோல் இருக்கும். ஸோ அவங்க காட்டக்கூடிய இடத்துல ஒரு சில இடத்துல மூத்தவன் காட்டுற இடத்துல நம்ம முருகனும் இருப்பான், சிவந்தவனும் இருப்பான், சிவனும் இருப்பான். இதை பிரித்து பார்க்கணும். அந்த டைலாக் டெலிவரி, அவங்க காட்டக்கூடிய சீக்வன்ஸ், அந்த மூமெண்ட்டையும் வச்சு தான் பிரித்து பார்க்க முடியும். அது ரொம்ப கஷ்டம், அது ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியாது. பட் விஷயத்த அவங்க ஓப்பனாக செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இவ்வளோ பெரிய ரகசியத்தை நான் இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தீங்களேன்ட்ட, இது என்ன ப்ரோ அது என்ன ப்ரோன்னு கேட்டிங்களே, அவன் அவ்வளோ கூடி செலவு பண்ணி படம் எடுத்துகிட்டு இருக்கான். 5 சாப்டர் படம் எடுத்துகிட்டு, அதில் 5. ஸோ 5 சாப்டர், 5 தலைமை நாகர்கள் தெரியுங்களா? ஸோ 5 பேர் 5 சாப்டர் எடுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஓப்பனாக அவங்க மெசேஜ் கடத்துறாங்க, அவங்க ஆட்களுக்கு விஷயம் புரியணுன்றிருக்கு. இதைத்தான் நான் இவ்வளோ நாள் யூடியூப்ல வீடியோ போட்டுட்ருக்கேன். யூடியூப்ல வீடியோ போடுறது அவன் பிரம்மாண்டமாக படம் எடுத்து கல்லா கட்டிட்டு போயிட்டான். நம்ம என்ன பண்ணிக்கிருக்கோம்? சே கர்நாடகாரன் பார்த்தீங்களா, அந்த பெங்களூர் பெண்ணை பற்றி பேசினோடனே அந்த சாண்டி மாஸ்டர் வந்து பேசின வார்த்தை, அதுவும் சாண்டி மாஸ்டர்ன்ற தமிழ் ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து அங்கே வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. அவர் பார்த்தீங்களா, அவர் தப்பாக ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி கர்நாடகாரங்க மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கி அதுக்கு மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா. ஆனால் நம்மளை எவ்வளோ கொச்சப்படுத்துறாங்க, ஆனால் யாருமே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இதுதான் நமக்கு பிரச்சனை. நமக்கு அதான பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை இருக்கு? உண்மையை தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு சாகு. கடைசி தமிழ் தேசம் கத்திக்கிட்டே சாகுள்ள புதைச்சிருவாங்க, இலங்கையில புதைச்ச மாதிரி. விழிச்சுக்க பொழைச்சிக்க. இதோட முடிஞ்சு வச்சு. இந்த பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை கூட இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டனை போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னா எஸ்என்ட்ரஸ் தட்டி விடுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே வீடியோ கீழே கமெண்ட்ஸ் அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சைடில் ஹைப்னு வரும். இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். என்னை எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? பெரியவர் சொல்வார்.